ஒன்றிய அரசு வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா 2026 கடந்த மார்ச் மாதம் லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டது. இந்த திருத்த மசோதா ஒரு கொடூரமான ஒரு மசோதா. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியுள்ளேன். இந்த மசோதா இந்தியாவில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ சொத்துக்களை அபகரிக்க, கிறிஸ்துவம் மட்டுமில்லாமல் இஸ்லாமியர்கள் மற்றும் ஜெயின்ஸ் சிறுபான்மையினர் மக்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்காக, இன்னும் சொல்லப்போனால் கொள்ளையடிப்பதற்காக தான் இந்த ஒரு கொடூரமான ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவின்படி எந்த ஒரு நிறுவனமும் எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் ரினியூவல் செய்யாவிட்டால், புதுப்பிக்கப்படாமல் இருந்தால், அல்லது எஃப்சிஆர்ஏ லைசன்ஸை அவர்கள் கொடுக்க மறுத்தால், அடுத்த நிமிஷமே இந்த மசோதா சட்டமான பின்பு எல்லா சொத்துக்களும் ஒன்றிய அரசுக்கு போய் சேர்ந்துவிடும். இது பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் உள்பட, அதாவது கிறிஸ்தவர்கள் உள்ள தேவாலயங்கள், அதே போல இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான மசூதிகள், அதே போல ஜெயின்ஸ் சிறுபான்மையினருக்கு மற்றவர்களுக்கு சொந்தமான ஆலயங்கள், இவை அனைத்தையும் ஒன்றிய அரசுக்கு போய் சேர்ந்துவிடும். அந்த சொத்துக்களை ஒன்றிய அரசு யாருக்கு வேண்டுமென்றால் விற்றுவிடலாம். விற்றுவிட்டு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா என்ற அவருடைய கஜானாவில் சேர்த்து விடலாம். அது மட்டுமில்லாமல் அவர்கள் வேண்டுமென்றால் மற்ற துறையினருக்கு மாற்றிவிடலாம். இதை எதிர்த்து நாங்கள் அனைவரும் ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபாரம் ஆன் மைனாரிட்டிஸ் என்ற சிறுபான்மையினர் ஒரு கூட்டமைப்பு புதுடெல்லியில் ஏப்ரல் 2026 துவங்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள அத்தனை சிறுபான்மையினரும் இந்த ஃபாரமில் ஒன்றாக கூடி பல்வேறு காலகட்டத்தில் இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில் எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள், பிரார்த்தனைகள், உண்ணாவிரதங்கள் கடந்த காலங்களிலே ஈடுபட்டு வந்தனர். இன்று 3வது ஜூலை, இன்று கையெழுத்து இயக்கம், ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கையெழுத்து இயக்கம், இந்த கையெழுத்தினை அந்தந்த மாவட்ட ஆட்சியாளரிடம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அவர்களிடம் எங்களுடைய எதிர்ப்பை, அதாவது இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில் எதிர்ப்பை தெரிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியாளரிடம் எங்களுடைய அப்ஜெக்ஷனை மாண்புமிகு பிரதம மந்திரிக்கு மாவட்ட ஆட்சியாளர் மூலமாக அனுப்புவதற்கு இன்று நாங்கள் இந்த மனுவை கொடுத்திருக்கிறோம். அதேபோல் மற்ற மாவட்டங்களில் அந்தந்த சபையினர் அவர்கள் இது போன்ற பாரத பிரதமருக்கு கடிதத்தை கையெழுத்து இயக்கம் நடத்தி அந்த கடிதத்தை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பித்துள்ளனர். இது இன்றோடு முடியாது. இந்த கையெழுத்து இயக்கம் தொடர்ந்து நடைபெறும். டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் கூட வாங்கிட்டு இருக்கோம். ஆகவே இது மொத்தமாக இந்த கையெழுத்து பெறப்பட்டு மாவட்ட ஆட்சியாளரிடம் இன்று கொடுக்கப்படுகிறது. அதன் பின்பு நடக்கும் அந்த கையெழுத்து இயக்கம் பாரத பிரதமரை சந்தித்து இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட் பில்லை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இதை வாபஸ் வாங்க வேண்டும் என்று எங்களுடைய ஜாயிண்ட் ஆக்ஷன் ஃபாரம் மூலமாக வலியுறுத்த உள்ளோம். வெளிநாட்டு பங்களிப்பு ஒப்பந்தம் திருத்த சட்டம் பார்த்தீங்கன்னா எம்பி, எம்எல்ஏ, பத்திரிகையாளர்கள் மற்றும் இந்த நீதிபதிகள் பார்ட்டி ஃபண்டுக்கெல்லாம் வரக்கூடியதை தடை செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இது எந்த வகையில் அஃபெக்ட் ஆகும்? அதாவதுங்க, இது எஃப்சிஆர்ன்றது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன். ஒரு லைசன்ஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் பணத்தை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வர முடியும். அந்த வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரும்பொழுது எந்த ஒரு பர்பஸ்க்காக கொண்டு வரப்படுகிறதோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்திய அரசாங்கமும் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற ஒரு போராட்டம் என்னவென்றால்,
இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் உள்ள இந்த ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ஹோம்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ஸு, இது எல்லாமே வந்து எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் மூலியமாக ஒரு பல்வேறு காலகட்டத்தில் ப்ராப்பராக கவர்மெண்ட்டுடைய பர்மிஷனோட இந்த பணம் வைத்து கட்டியிருப்பார்கள். இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜே எடுத்துக்குங்க. இந்த எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் மூலியமாக டெவலப் செய்யப்பட்ட அந்த ஒரு, அதே போல் உமன் கிறிஸ்டியன் காலேஜ் எடுத்துங்க, அதே போல் எம்சிசி காலேஜ் எடுத்துங்க. இது இந்தியாவிலே உள்ள அத்தனை இந்த கிறிஸ்தவர்கள் நடைபெறும் இந்த கல்லூரிகள், பள்ளிகள், காப்பகங்கள், அதே போல் உங்களுக்கு மருத்துவமனைகள். இப்போ இவங்களுடைய அந்த புதிய அந்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் வாங்க மறந்துட்டீங்கனாலோ, இல்லை லைசன்ஸ் கொடுக்கப்படலை, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை லைசன்ஸ் வந்து கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணுறாங்கனாலோ, அப்போ உடனடியாக அத்தனை சொத்துக்களும் ஒன்றிய அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்து விடும். இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அது மட்டும் இல்லாமல் எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ் கொடுக்காதது வந்து பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து வேண்டுமென்றே இப்போ நாங்கள் 2014 பார்க்குறோம், இந்த மோடி அரசாங்கம் வந்த பிறகு 2020 பல திருத்தங்கள் கொண்டு வந்தார்கள். இந்தியாவில் உள்ள 26,000 அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுவும் கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள், அவங்கள ஒரு குறிவைத்து அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்காம இவர்கள் வந்து ரெனியூவலை வேண்டுமென்றே மறுத்தார்கள். அவருடைய எண்ணமெல்லாம் வந்து இது போன்ற ஒரு மசோதா பிற்பாடு கொண்டு வந்து அந்த சொத்துக்கள் முழுவதும் அபகரிக்க வேண்டும் ஒரு எண்ணத்தில் தான் அவர்கள் இந்த லைசன்ஸை கொடுக்காமல் இருக்கிறார்கள். இதை தவிர இப்பொழுது சுமார் 20,000 மேற்பட்ட தொண்டு நிறுவனங்கள்லாம் இப்போ லைசன்ஸ் இருக்கிறது. இப்போ அதே போல ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இப்போ லைசன்ஸ் இருக்கிறது. இந்த எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் கூட ஏற்கனவே ரத்து செய்தது போல இதையும் ரத்து செய்து மொத்தம் உள்ள இந்தியாவில் உள்ள அத்தனை சொத்துக்களும் அவர்கள் அபகரிக்க வேண்டும் என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு உள்நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து தான் நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம். நிச்சயமா இது மத நல்லிணத்துக்கு எதிரானதாக நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு மினிஸ்டர் எடுத்தாலும் சரி, நான் சொல்றது ஒன்றிய அரசுல அவர்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து கிறிஸ்துவர்கள் ஒரு பள்ளியில பயின்றிருப்பார்கள், அதே போல ஒரு கல்லூரியில வந்து பயிற்சி பெற்றிருப்பார்கள். இதெல்லாம் வந்து நீங்க நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே போல பட்டியலினத்தோர், பழங்குடியினோர் அவர்களுடைய இடத்துக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள் தான் சென்று அந்த மக்களுக்கு வந்து ஒரு அரசாங்கம் தோளோடு தோல் என்ன செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு அந்த மக்களுக்கு ஒரு நல்லதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்பொழுது இது போன்ற ஒரு நல்ல காரியங்கள் செய்து வரும் இந்த ஸ்தாபனங்கள் திடீரென்று இது போன்ற ஒரு கொடூரமான சட்டத்தை கொண்டு வந்து அந்த சொத்தை அபகரிக்க வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாது, மக்கள் கஷ்டப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மசோதா கொண்டு வருகிறார்கள். அதை தான் நாங்கள் கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். இது போன்ற போராட்டங்களில் நாங்கள் ஈடுபடுகிறோம். சரி, இப்போ சிறுபான்மையினருக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாட்டில் போராட்டங்கள் ஏதாவது செய்ய வாய்ப்பு? நாங்கள் வந்து ஒரு இந்த வழியில போறோம், ஒரு காந்திய வழியில போறோம். அதனால நாங்கள் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்கள் போயிட்டு இருக்கோம். நாங்கள் கடந்த 28ஆம் தேதி இந்தியா முழுக்க ஒரு பிரேயர்ஸ், நேஷனல் பிரேயர் டே, பிரார்த்தனை நாள் என்று அனுசரித்தோம். அதே போல வந்து உண்ணாவிரத நாளாக அனுசரித்தோம். இன்று வந்து நாங்கள் ஏற்கனவே கையெழுத்து இயக்கம் ஆரம்பித்து விட்டாகிவிட்டது. அந்த கையெழுத்து இட்ட அந்த மனுவை பாரத பிரதமருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ்ல வந்து கொடுக்க வேண்டும் என்று. ஏன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடுக்கிறோம்னா, எங்களுடைய அப்ஜெக்ஷனை அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த ஆட்சியாளரிடம் தெரிவிக்கிறோம். இதுதான் எங்களுடைய, இந்த ஆட்சியாளருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைனாலும் எங்களுடைய கருத்தை அவர்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு அவர்கள் ஃபார்வர்ட் செய்வார்கள். அதற்காக தான் இன்று வந்தோம். இன்று இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சென்னை அவர்கள் எங்களுடைய பெட்டிஷனை வாங்கிட்டாங்க. அவங்க வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புறேன்னு சொல்லி எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றாக எங்களுடைய குழு கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று நாங்கள் முடிவு செய்யப்படும். நிச்சயமாக டெல்லியில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் காத்திருக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.